வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதேபோல் பயிர் பாதிப்பு, கால்நடை உயிரிழப்புகளுக்கும் முதலமைச்சர் இழப்பீடு அறிவித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் ராமசுந்தரம் மற்றும் தினேஷ். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னையில் இருந்து தூத்துக்குடி சென்றடைந்தார். தூத்துக்குடி அந்தோணியார்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்து அந்தோணியார்புரத்தை சேர்ந்த செல்வி மற்றும் ஜெயா ஆகியோரிடம் பேசினோம். நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒரு பொருள் கூட எடுக்கலாம். ஒரு வீடியோ எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதுயா. எனக்கு உதவி செய்யணும். அவங்க ஒவ்வொருத்தையும் அந்த தேவையை கேட்டதே ஒரு சந்தோஷம். கார்ல இருந்துட்டு டாட்டா போட்டுட்டே போல இறங்கி வந்து ஒரு வார்த்தையாவது எங்ககிட்ட பேசி ஒரு நாள்ல ஆறுதல் கொடுத்தாவில் அதுவே போதும். இனி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, செய்யணும். மேலும் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களையும் வழங்கினார். பின்னர் குறிஞ்சி நகர் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு வெள்ள நீரில் இறங்கி பாதிப்புகளை ஆய்வு செய்தார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லை, தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். அதிக மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இதேபோல வீடுகளை இழந்தவர்களுக்கு 10000 ரூபாயும், உயிரிழந்த கறவை பசுவுக்கு 37000 ரூபாயும், ஆடுகளுக்கு தலா 4000 ரூபாயும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் 5000 ரூபாய் 10000 உயர்த்தி வழங்கிடவும், மழையினால் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 13500 ரூபாயிலிருந்து 17000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். நிவாரணம் அறிவிக்கப்பட்டது குறித்து தூத்துக்குடியை சேர்ந்த சிவசாமி முத்துமீனா கூறுகையில், எல்லாமே போச்சு. பெட்ரூம், கால்குள்ள எல்லாமே வந்து தரதளம் ஃபுல்லாகவே மழை நீர் இறங்கிட்டு, அதனால் வெள்ள நிவாரணம் காணாது. இது அதிகரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, வீடு ஃபுல்லாக மூழ்கிருச்சு. ஒரு பொருள் கிடையாது, எல்லாமே அடித்து தண்ணியில் போயிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில். 2 பிள்ளைங்க இருக்காங்க, படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். முதல்வருக்கு ரொம்ப நன்றிகள். இதேபோல் மத்திய குழுவினரும் இன்று நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். ராமசுந்தரம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகை எப்போது முதல் வழங்கப்படும்? தமிழக அரசின் திட்டம் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று வந்த தமிழக முதலமைச்சர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு குறைகள் குறித்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது நிவாரணம் குறித்தான அந்த அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிவாரணம் வழங்கக்கூடிய இந்த பணி மற்றும் இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணி மழை வெள்ள பாதிப்பு உடைய மீட்பு பணிகள் முடிந்தவுடன் தொடங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், நன்றி. ராமசுந்தரம், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.